அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். புரட்டாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகளை அதிகரித்து வழங்கக்கூடிய சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானம் ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு லாப மற்றும் விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்கள் ஏதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். பணத்தால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். தங்களது பேச்சில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. சில துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏக காலத்திலேயே நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். மன உறுதியுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெற இயலும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அனைவரும் தங்களிடம் கனிவுடன் நடந்து கொள்வார்கள். தாங்கள் பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொண்டாலே போதும், அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக செப்டம்பர் மாதத்தில் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகள் வருகின்றது. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். புரட்டாசி மாதத்திற்கான சுப தினங்களாக செப்டம்பர் மாதத்தில் 18, 19, 20, 21, 27, 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், அக்டோபர் மாதத்தில் 4, 5, 9, 10, 16 மற்றும் 17ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள புரட்டாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 19ஆம் தேதி வியாழக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 4ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 18ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 7ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 14ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 16ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது அக்டோபர் மாதத்தில் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷம்
பிரதோஷமானது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதத்தில் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதிகளாக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியும் அக்டோபர் மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளும் வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை முதல் துலாம் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை கன்னிராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை துலாம் ராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.